ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஓல்டு குஷன் மேட்டில் உள்ள அந்த நாரை வச்சு சூப்பரான ஒரு பாட், நம்ம செடி வைக்கிறதுக்கு பாட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்து ஓல்டு குஷன் மேட்டை வந்து எடுத்துருக்கிறேன். அது மேலே உள்ள அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்குள்ளார வந்து இந்த மாதிரி நார் வந்து இருக்குது. இதை வச்சு தான் நம்ம ஹோம்மேட் பாட் வந்து செய்ய போகிறோம். அதில் வந்து 5 லேயர் இருந்தது. இப்போ அதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள அந்த மேட்டை வந்து பாதியை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், ஹாஃபாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் 2 பாட் பண்ணலான்னு நான் ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பாட்டுக்கும் வந்து 4 லேயர் பாருங்கள், 1 2 3 4 4 லேயர் வந்து இருக்குது. இந்த மாதிரி இது ஒரு பாட்டுக்கு, இப்போ இது ஒரு பாட்டுக்கு 2 பானை செய்யறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா 2 நம்ம வந்து இப்படி நீல வாக்கில் வந்து சாதா ஊசி நூல் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நீட் வாக்கில் 2 அந்த சென்டரை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்க போகிறோம். சாதாரண ஊசி நூல் வச்சு நீங்கள் தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. இப்போ 2 மேட்டுக்கு நான் போட்டு காட்டியிருக்கேன். சென்டரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், சாதாரண மிஷின் நூல் ஊசி வச்சு, இல்லைன்னா உங்கள்கிட்ட டொய் நூல் இருந்தால் அதை வச்சு ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சைடை வந்து இப்படி அதே மாதிரி ஊசி நூல் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சைடையும் வந்து இப்போ தைச்சி எடுத்துட்டேன். சும்மா 8 தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்டிஃபாகிறதுக்கு நம்ம வந்து வேறு ஒரு ஐடியா வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஜஸ்ட் அதை நிற்கிறதுக்காக ஊசி நூல் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு பாட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடி வந்து பேஸ் பண்ணணும். அந்த பேஸில் மீதி உள்ள அந்த 5 லேயரில் வந்து 2 எடுத்துருந்தேன். இப்போது மீதி உள்ள அதை வந்து இப்போ ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மார்க்கர் வச்சு அது எவ்வளோ ஷேப் இருக்கோ, எவ்வளோ அகலம் இருக்கோ அதுக்கு வந்து மார்க் பண்ணி இப்போ நான் வந்து கட் பண்ண போகிறேன். நீங்கள் வெளிப்பக்கமாக மார்க் பண்ணுங்கள். கொஞ்சம் அகலம் இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாகிடுச்சுன்னா நம்ம அப்புறம் ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் வெளிப்பக்கமாகவே மார்க் பண்ணி பாருங்கள், மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அதை நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாட் பண்ணுறதுக்கு நமக்கு பேஸும் ரெடி, மேலே உள்ள அந்த ரவுண்ட் ஷேப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல, சின்னதாக இருந்தால் தான் நமக்கு கஷ்டம். இப்போது தைக்கிறதுக்கு முன்னாடி 4 எட்ஜில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கும்போது அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ 4 எட்ஜு ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இப்போ பாட் வந்து கொஞ்சம் நொல்லன்னு இருக்குது, ஸ்டிஃபாக இல்லை. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல பெரிய சைஸாகவே ஒரு பாட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இன்னொன்று நான் வந்து வேறு ஒன்று சின்ன சைஸில் வந்து ஒன்று பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பாட் வந்து ஸ்டிஃபாகிறதுக்கு நம்ம மைதா மாவு வந்து நான் ஒரு 2 கப் எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் தண்ணி வந்து 8 டம்ளர் வந்து ஊற்றுங்க. 2க்கு 8, 1க்கு 4 டம்ளர் அதே டம்ளரில் இப்போது ஊற்றியாச்சு. இப்போ வந்து நல்லா அது வந்து கம் வர மாதிரி, கம் பதத்துக்கு வந்து நல்லா திக்காக வர மாதிரி அதை வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை கலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி மைதா மாவு வந்து நமக்கு கம் மாதிரி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி நம்ம அப்ளை பண்ணலாம். அந்த இது ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ணி அதை வந்து ஒன் டே வெயிலில் வந்து நல்லா காய வச்சிட்டிங்கன்னா அந்த பாட் வந்து நல்லா ஸ்டிஃபாகிடும். இப்போ நான் வந்து 2 லேயர் இருந்தது இல்லையா, ஸோ நான் வந்து உள்பக்கமும் சென்டர்லேயும் ஊற்றி நல்லா கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். மேலேயும் வந்து பெசர் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதுலேயும் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நல்லா 2 சைடும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். உள்பக்கமும் அப்ளை பண்ணியிருக்கேன், அவுட்ரு சைட்லேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக இப்போ வந்து நல்லா ஸ்டிஃப் ஆகிடுச்சு. இப்போது நான் வெயிலில் வந்து
ஒரு நாள் வந்து காய வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா வந்து அது ட்ரை ஆகிடுச்சி. ட்ரை ஆனதும் அது நல்லா வந்து ஸ்டிஃப் ஆகிடும். முன்ன மாதிரி வளையாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃப் ஆகிடுச்சு அப்படின்னு. நீங்கள் இன்னும் மைதா மாவு வந்து நிறையா அப்ளை பண்ணிங்கன்னா, அந்த கம் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிஃப் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃப் ஆகிடுச்சுன்னு. இது வந்து இன்னொன்று சின்னது. இது வந்து நான் வந்து டஸ்ட்பினில் வந்து அந்த ஷேப்புக்கு வந்து வச்சு நான் கட் பண்ணி பண்ணது. இன்னொன்று அந்த சின்ன போட்டு அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டிஃப் ஆகிடும். நீங்கள் மண் போட்டு செடி வைக்கலாம், அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒன்று வச்சு காட்டுறேன் பாருங்கள். வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து அழகாக யூனிக்காக இருக்கும். நீங்கள் வந்து அந்த வேஸ்ட்டு அந்த மேட்டை வந்து தூக்கி போடாமல் இப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேஸ்ட் மேக் வெல்த் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நீங்கள் சிமெண்ட் பாட் வாங்குறதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணலாம்.